வணக்கம் சிம்மராசி நேயர்களே, இந்த 2025ஆம் ஆண்டின் நவம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பொது பலனாக இப்போ பார்க்கலாங்க. இயற்கையிலே விதி போல் உங்களுடைய வாழ்க்கையில் உயர்வும் தாழ்வும் தவிர்க்க இயலாதுங்க. இந்த மாதம் இந்த ராசிக்காரங்களுக்கு ஆரம்பத்தில் ஏமாற்றம், விரக்தி, மனசோர்வு இதெல்லாம் இருக்குங்க. ஆனால் மாதத்தோட நடுப்பகுதிக்கு மேலே எதிர்பாராத திருப்பம் ஒன்று ஏற்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில் புதிய உயரத்தை எட்டக்கூடிய அளவுக்கு வருங்க. உங்கள் திறமைகள் சமூகத்தில் அங்கீகரிக்கப்படும். நீங்கள் எல்லாராலும் மதிக்கப்படக்கூடிய நபராக மாறுவீங்க. தொழில் ஏதாவது ஆரம்பிச்சிங்கன்னா அதில் ஆரம்பத்தில் தடை இருக்கும். அதுக்கப்புறமா நீங்களே எதிர்பார்க்காத முன்னேற்றம் அதில் இருக்குங்க. பெரிய திட்டங்கள் எல்லாம் மனசில் உருவாகும். அது எல்லாமே உங்களுக்கு எதிர்கால நம்பிக்கையை தரும். பொறுமையோடு இருந்து உழைச்சிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். புதிய முயற்சிகள், திட்டங்கள் இதிலெல்லாம் உங்களுடைய திறமை வெளிப்படுங்க. எதிர்பாராத தன ஆதாயம் கிடைக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 1, 2, 10, 11, 19, 20, 28, 29 இந்த நாட்களில் பணம் கையில் சரளமாக புழங்கும். 1, 2, 3, 10, 11, 12, 15, 16, 21, 22, 23, 29, 30 இந்த நாட்கள் எல்லாம் அனுகூலமான நாட்களாக இருக்குங்க. 4, 5, 8, 9, 13, 14, 22, 23 இந்த நாட்கள்லாம் நீங்கள் ரொம்ப கவனத்தோடு இருக்கணுங்க. குடும்பத்தில் நீங்கள் நினைக்கிறபடி இல்லாமல் சிலர் அவங்கவுங்க இஷ்டப்படி நடப்பாங்க. என்னடா இப்படி இருக்காங்களே அப்படின்னு நீங்கள் நினச்ச மன வருத்தம் அடைவீங்க. ஆனால் கடைசியில் எல்லாமே நல்லபடியாக தாங்க முடியும். உறவினர்கள், நண்பர்களுடைய உறவுகள் மேம்படும். எதிர்பாராத தொடர்புகள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் நிறைய கிடைக்கும். மன சோர்வும் மன அழுத்தமும் ஆரம்பத்தில் இருக்குங்க. அதுக்கப்புறமா நல்ல உற்சாகத்தோடு இருப்பீங்க. உடலெல்லாம் நல்லா இருக்குங்க. பொறுமையும் மன அமைதியும் உங்களுடைய ஆரோக்கியத்தை உங்களுக்கு சாதகமாக இருக்க உதவுங்க. ஆரம்பத்தில் வரும் தடைகள், விரக்திகள் இதையெல்லாம் மனசில் இல்லாமல் பொறுமையோடு இருந்தீங்கன்னா நடுப்பகுதிக்கு மேலே இருக்கக்கூடிய வாய்ப்பை தவறவிடாமல் பயன்படுத்தி முன்னேற்றம் அடைவீங்க. வீட்டில் வரும் முரண்பாடுகள் எல்லாத்தையும் பொறுமையோடு கையாள வேணுங்க. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே முன்னேற்றத்தை தரும். எதிர்பாராத ஆதாயம் கிடைக்கும். அது ரொம்ப நாளுக்கு பலனையும் கொடுக்குங்க. பொதுவாக சொல்லணும் அப்படின்னாக்கா இந்த ராசிக்காரங்களுக்கு ஆரம்பத்தில் சோதனை வரும். ஆனால் பிற்பகுதிக்கு மேலே நல்ல முன்னேற்றம் நிறைய இருக்குங்க. நற்பலன்களும் உண்டு. நன்றி, வணக்கம்.